அச்சமையை காட்டும் இச்சமை பெருந்தமை என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் நெற்றிக்கண்ணை திரைப்படம் குற்றம் குற்றங்கள் வாழாடிய தமிழ் மகன்கள் சிறந்த தமிழ்நாடு ஆகையால் பாடுகிற வாக்கு பேசுகிற பேச்சு எவ்வளவு குறையோ குற்றமாக இருந்த பொழுது உங்களுடைய வீட்டு பிள்ளைகள் தவறை செய்துவிட்டால் எவ்வளவு பொறுப்புகிறோம் அதுபோல எங்களுக்கு பொறுப்புகளால் இந்த சிறப்பாக வேண்டும் கூறுகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இது ஒரு வீர மகேந்திரன் என்று உரைப்பார். இந்த வீர மகேந்திரத்தை கையிலே செங்கோலை தாங்கி மணிமணியை தரித்து அரசாண்டு கொண்டு வரக்கூடியவர்கள் தந்தை வீரரத்தன் வீரரத்தன் அப்படிப்பட்ட என்னுடைய தாய். ஆனால் எங்களை பெற்றெடுத்த தாயோ சிறிய வயதிலே எங்களுக்கு இருந்துவிட்டால் தாயே இல்லாத அளவுக்கு குறை தெரியாத அளவிற்கு என்னுடைய தந்தைகளை சிறப்பாக வளர்த்து கொண்டு வருகின்றார்கள். 2 மகன்களை பிறந்திருக்கிறோம். அதிலே நான் தான் இளையவன் தாமசி என்று சொல்வார்கள். யாதொரு குறைகளே இல்லை. நாட்டு மக்களை எல்லாம் நான் போர்வையோடு தான் பழகிக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் நான் எப்பொழுதுமே அன்றாட வழிபடக்கூடிய என்னுடைய இறைவன் அந்த கண்ணனை தொழுவிட்டு அதன் பிறகு என் பணிகளை தொழுவது கண்ணா கேசவா கிரிதர வெங்கட்ரமணா மகிந்தவாசா கோவிந்தா
தொகுதாகிவிட்டது. ஆனால் என்னுடைய அவர்களுக்கு மனத்தை பார்க்கலாம். நான் வருவதற்கு முன்னதாக வந்திருந்தேன். இளவரசர் எப்பொழுது வருவார் வருவார் என்று எதிர்பார்க்கக்கூடிய நீ ஏன் காலம்? ஐயா ஐயா சொல்லு. அது சொன்னவங்க மனம் வேதனைப்படுங்க. சொன்னா என் மனம் வேதனை. ஏன் வேதனை நீங்க போகிறது? இல்லைனாலும் அதுமா அந்தந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆமா, புடவை எடுத்து பொண்டாட்டிக்கு புடவை கொடுக்குறாங்க. கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு துணி எடுத்து கொடுக்குறாங்க. ஆமா, பொங்க பணம் கொடுக்குறாங்க. ஆமா, எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. உண்மைதான். எங்க வீட்டுல கோளாறு ஐயா, கோளாறு போலாம். ரத்தாரா ஓடுது ஐயா. அப்படி ரத்தார் ஓடுறதுக்கு காரணம் யாரு? எந்த காரியம் கேக்குறீங்க? சரி, சண்டை அடிதடி சண்டை என் குடும்பத்துல. அடித்தடி சண்டையா? ஆமாங்க. அந்த கதையை ஏன் கேட்கறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொல்றேன். இல்லைங்க, என் குடும்பத்துல தகராறுனா என்ன தகராறு? என் குடும்பத்திலேயே தான். என்ன தகராறு? என் மகனுக்கும் என் மகனுக்கு என் பொண்டாடி மகனுக்கும் தகராறு. ஏய், இந்த முகத்தை பாரு, நல்லா பாரு. என்ன பார்த்தா எனக்கு கேணி மாதிரி தெரியுதா? அப்புறம் என்ன? என் மௌனுக்கும் என் பொண்டாட்டி மௌனுக்கும் சண்டை. உண்மைதாங்க. நாங்க கிறுக்கனா? ஏன் இல்ல நீ கிறுக்கனா? நம்ம ரெண்டு பேரும் நல்லவங்க தானே. அப்புறம் ஏன் சொல்ற? என்னங்க ஒரே கிளாஸ்ல படிச்சோம் நாம. ஒரே கிளாஸ்? எந்த கிளாஸ்? 1வது இருந்து 10வது வரைக்கும் படிச்சோம் இல்லையா? ஆமா. அப்புறம் நீங்க கிளாஸ் இல்ல, வகுப்பு வகுப்பு. என் பொண்டாட்டி மாவன் என் மாவன் விவரம் தெரியல உனக்கு. ஏய், உனக்கு பொறுத்தது தானே உன் பொண்டாட்டிக்கு பொறுத்து. இல்லைங்க, என் மாவன் வேற என் பொண்டாட்டி மாவன் வேற. அது எப்படி? அதே ஐயா, முதல்ல நான் ஒரு கல்யாணம் பண்ணேன். நீ ஒரு பையன் பொண்ணது. சரி, பொண்ணு உடனே என் மனைவி இறந்துட்டா. ஐயா, இந்த புள்ளைய வளர்க்கணும். சரி, குடும்பத்துக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்த ஒண்ணு வேணும் வேணும் அப்படின்னு ஆளுக்கு பக்கமா போனேன். நெருக்கணும் போற வழியில ஒரு பொன்வெட்டி கருவாடு விட்டுருந்தாங்க. கருவாடு விட்டுருந்தாங்க. சரி, அது ஒரு பையன் ஒண்ணு இருந்தா ஒரு மனம் மறக்கணும். கருவாடு விற்கிறான், இது என் பையன் தான் அப்படின்னு என்ன சொல்லிட்டாங்க. என் ஆம்லேட் 6 வருஷம் ஆகுது. பாவமே. அப்புறம் நான் பேச அவங்க பேச 2 பேரும் மனம் ஒத்து போச்சு. அது என் பொண்டாட்டி ஆகி போச்சு. என் பொண்டாட்டி ஆன உடனே அதுக்கு ஏற்கனவே என் பொண்டாட்டிக்கு பிறந்த பாவம் என் பொண்டாட்டி மாவன் தானே. அதை போய் நான் என் மாவன் சொல்ல முடியுமா? அந்த பையன் விட்டு அவங்க கூட வர முடியாது. அது எந்த தரவு எனக்கு பிறந்ததோ அதை என் மாவன் நான் சொல்ல முடியாது. அதை என் பொண்டாட்டிக்கு ஏற்கனவே பிறந்தது என் பொண்டாட்டி மாவன். ஆமா, ஏற்கனவே எனக்கு பிறந்தது ஏன் மாவன். அட போறானா, இது முடியாம ஒண்ணு அடிச்சுட்டேன். குடும்பம்னா அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கும். இருந்த போயிடும் இந்த வீர மகேந்திரம், இந்த வீர மகேந்திரத்தை நாடு நகரம் மக்கள் எல்லாம் உங்களை தாங்க போற்றி புகழணும் என்றால் அதற்கு காரணம் உண்டு. என்னது? அது என்ன தெரியுமா? அதாவது மண்ணுயிரையும் தன்னுயிர் போல் நினைக்க வேண்டும். மண்ணுயிரையும் தன்னுயிர் போல் நினைக்க வேண்டும். எல்லாம் நினைச்சா ஊர்ல அப்படி நினைச்சா பிரச்சனை வருமா? வராது. ஏன்னா தன்னையும் பிறரையும் போல் நேசி அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு என்ன வேணும்னு தெரியல. ஒரு மணி 2 வரையும் இருக்காரு. என்ன இந்த உலகத்தை கெடுப்பது எது? அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதுதான். எல்லாரும் தெரிஞ்சே செய்யறாங்க. நீ அதுதான் நினைக்கிற. அதை விட இன்னொன்னு இருக்கு. என்னது? ஆசைதான் இந்த உலகத்தை கெடுக்கிறது. உலகத்தை கெடுப்பது ஆசை. ஆசை ஆசை அளவோடு இருந்தால் உன்னை வாழ வைக்கும். வாழ வைக்கும். ஆசை அளவுக்கு மீறிவிட்டால் துன்பம் தான் வரும். உன்னை அழித்து விடும். உன்னை சேர்ந்தவர்களையும் அழித்து விடும். ஆகையினால் தான் ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் ஆசையை அளவோடு இருக்க வேண்டும். ஏன்னா இந்த நாடு புற நமது, நான் தான் ஆள வேண்டும் என்று நினைத்தால் அது சரியாகுமா? முடியாது. சரி, நமக்கு இறப்பு உண்டு, அந்த மண்ணுக்கு இறப்பு உண்டா? இல்லைங்க, மண்ணுக்கு எதுங்க இறப்பு? நாம செத்துவோம். ஆனா சொல்லுவாங்க. ஆனா நீ சொல்லுவ சிலருக்கு ஒரு 4 ஏக்கர் இருக்கும். ஆமா, அந்த 4 ஏக்கர் போயிட்டு இது எல்லாம் எனக்கு தான், என் பேர்ல தான் பட்டா, என் பேர்ல தான் பட்டா, அந்த வாய்க்காவே என் பேர்ல தான் அப்படின்னு சொல்லும் போது இந்த மண்ணு உன்னை பார்த்து சிரிக்கும். ஆமா, ஏன் தெரியுமா? இன்னும் நான் எத்தனை பேரை பாக்குறதுக்கு இருக்கிறேன். இவன் சொல்றான் நான் வந்து அவனுக்கும் சொந்தம்னு சொல்லிட்டு, ஆனா நான் யாருக்கெல்லாம் சொந்தம்னு வழிவழியா பிறக்கக்கூடிய எத்தனை உயிர்கள் பிறக்கிறதோ அத்தனை உயிர்களுக்கும் சொந்தம். ஆனா அவன் எனக்கே சொந்தம். அது சொல்லும், நான் உனக்கு சொந்தம் இல்லடா, நீ தான் எனக்கு சொந்தம். என்னைக்கு இருந்தாலும் இந்த மண்ணுக்கு எரியாக போகிறார் அப்படின்னு சொல்லும். அப்படின்னு சொன்னோடனே நான் ஒரு விஷயம் கேட்டேன். சொல்லுங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எத்தனை நாள்?
மனிதனுடைய வாழ்க்கை ஆமா அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆ? ஆமாங்க ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆமாங்க. ஏன் கணக்கு தெரியாதா? ஆ. 100 வயசு வரையும் வாழணும்னுவாங்க. ஆ. ஆனா அந்த 100 வயசு எத்தனை நாள் நீ நினைக்கிறேன்? அது தெரியுங்க. நீ 100 வயது வாழ்ந்தாலும் அது ஒரு நாள் தான். வாழ்க்கை என்பது ஒரு நாள். ஆமா. என்ன சொல்றீங்க? புரியுதானப்பா? நீ எத்தனை வருடங்கள் வாழ்ந்தாலும் சரி. எனக்கு 102வது வயசு பிறந்த நாள் விழா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாலும் நீ வாழ்ந்தது பூரால் ஒரே நாள் தான். எப்படி சொல்லட்டுமா? சொல்லுங்க ஐயா. மனிதன் பிறப்பது ஒரு நாள், மனிதன் பிறப்பது ஒரு நாள், அவன் இறப்பது ஒரு நாள், என்னைக்கு இருந்தாலும் அவன் இறப்பது ஒரு நாள். மனிதன் பிறக்கிறது ஒரு நாள், ஒரு நாள், அவன் இருக்கிறது ஒரு நாள். ஒரு நாள். என்னைக்கா இருந்தாலும் அவன் சாவாங்க. ஆமாங்க. அதுவும் ஒரு நாள் தான். அவன் வாழ்கின்ற நாளெல்லாம், அவன் வாழ்கின்ற நாளெல்லாம் பிறந்த அந்த ஒரு நாளைக்கு சமனா. நம் வாழ்கின்ற நாளெல்லாம் பிறந்த அந்த ஒரு நாளைக்கு சமனா. இதை நினைத்து பார்த்தால் நம் வாழ்க்கை மொத்தம் ஆமாண்டா. நாம் பிறந்து ஒரு நாள், இறப்பது ஒரு நாள், வாழ்கின்ற நாளெல்லாம் பிறக்கின்ற அந்த ஒரு நாளைக்கு சமனம். ஆமாம். ஆமா. அப்ப நம் வாழ்க்கை ஒரு 3 நாள். அதுதான் சொல்கிறேன். 3 நாள். மொத்தம் 3 நாள் வாழ்க்கைடா தம்பி. நீ மோதிக்கொள்வது எதை? பரதன் கொட்டான் ஸ்ரீராமனோடு சேர்த்து மொத்தம் 3 நாள் வாழ்க்கைடா தம்பி. நீ மோதிக்கொள்வது எதை? மனிதன் பிறந்து விட்டால் அவன் வாழும் பொழுது திலாலங்கடி வேலையெல்லாம் பண்ணுவான். ஆமாங்க. ஏன்னா எடுத்துட்டு இல்லைன்னுவான். ஆமா. கோயில் பணத்தை திருடுவான். ஆமா. கோயில் பணத்தை நீ சொன்ன பாரு பூன்னு உள்ள கேட்டுருந்தாங்க. கணக்கு எழுதுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவர் கணக்கு எழுதி வச்சிருவாரு. எங்க ஊர் பக்கம் அப்படிதான். கணக்கு எழுதி வச்சுட்டு பேர் பாதி பணத்தை இவர் நோட்டிக்குவாரு. மீதி பணத்துக்கு தான் அவர் கணக்கு காட்டுவாரு. அப்படி கணக்கு காட்டினா அவனுக்கு எல்லா வியாதிகளும் வந்து வந்துடும். வந்து சேர்ந்து விடுது. அவன் கணக்கு ஆண்டவன். ஆனா அவன் என்ன சொல்லுவான்? இந்த கடவுள் ஏன் தாங்க என்ன சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். அதனால தான் சொல்கிறேன், தெய்வத்தின் மீது
போட்டு தீமை செய்யக்கூடாது. ஆஹா. அப்படி தீமையை செய்துவிட்டு கடவுளை கொண்டார் அந்த தண்டனை இல்லமா ஏத்துக்க மாட்டார். ஆகையினால் இருக்கின்ற வரைக்கும் நீ வாழ பிறரை கெடுக்காது. எடுக்க கூடாது. நாம நல்லா இருக்கிறதுக்காக 4 பேர் குடும்பத்துக்கு கெடுக்கூடாது. ஆமா. ஆனா அதுலயும் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, தன்னை கொல்ல வருகின்ற பசுவையும் கொல்லலாம். ஓ சாஸ்திரம் சாஸ்திரம் சொல்றாங்க இல்லையா? என்ன பசுவை கொண்டாடும் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நேரத்தில் வேற வழி கிடையாது. உன்னை கொல்ல வருகிறது என்றால் அந்த பசுவை கொண்டு விடலாம். இந்த ஊர் நல்லா இருக்கும், தற்காப்பு. இந்த ஊர் நல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு குடும்பம் கெட்ட குடும்பமா இருக்கு. ஆமா, அந்த குடும்பத்தையே கொண்டு வரலாம். ஓ காலி பண்ணிடலாம், ஊரை விட்டு காலி பண்ணிடலாம். அது ஒரு குடும்பம் நல்லா இருக்குங்க, அதுல ஒரு கெட்டவன் இருந்தா அவனை கொண்டு வரலாம், தப்பே இல்லை. ஏன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கு. இப்படி கொலை செய்வதற்கு கூட ஒரு காரணம் இருக்கு. காரணமே இல்லாமல் கொலை செய்கிறார்கள். கொஞ்சமா தாதங்களை செய்கிறார்கள். 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு இப்படி எல்லாம் செய்யறாங்க. அவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை எமனிலையும் கிடைக்குமோ தெரிகிறது. எப்படி என்ன எமனுடைய தண்டனை என்பது பலவிதமான தண்டனையை கொடுக்கணும்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம நேரில் போய் பார்த்தோம். புராணங்கள் சொல்லுகிறது. இருந்தாலும் இங்கு காலதாமதமாகிவிட்டது. ஐயா வந்ததே நீராடி கொண்டிருக்கின்றேன். உன்னை காலங்களிலே இருந்துதான் உன்னை அழைத்தேன். 2-3 நாளா அப்பாவுக்கு உடல்நிலை கொஞ்சம் மோசமா போயிட்டே இருக்குது. ஆமா, கேள்விப்பட்டேன். அதனால தந்தையா தந்தை காண வேண்டி அவசரமாக அரண்மனைக்கு சொல்லுகிறார். அப்படியா? என் தந்தையின் திருமணங்களை பார்க்கிற பொழுது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். சந்தனம் தவமே செய்து என் குஞ்சிரத்தாயே அம்மா எங்க இருக்கிறாங்களோ, தெய்வத்தினுடைய காவலியை எதிர்பார்க்கிறார்களோ, ஆனால் அவர்களுக்கு நான் முதல் நன்றியை சொல்ல வேண்டும். ஒரு மகனாக பிறந்துவிட்டால் அந்த மகனை பார்த்து ஊர் தூற்றக்கூடாது. எந்த சண்டாளிகளை புரிகளை பெற்று போட்டாலோ அப்படின்னு நினைச்சா அந்த அம்மாவுக்கு ஏகப்பட்ட வழி வந்து சேர்த்துவிடும். பிறந்த பொழுது ஏற்கிற வழியை காட்டிலும் அதிகமான வழி வந்து சேர்த்துவிடும். இவன் ஊர் போற்றும் பிள்ளையாக இருந்தால் ஆஹா, எந்த முத்தனையை போன்ற ஒரு பிள்ளையை பெற்றாலும் என் ஊர் போற்றின் மகனாக நான் நம் வளர வேண்டும் என்பதற்காக என் தாய் ஆலயங்களுக்கு எல்லாம் சென்று வேண்டி விழுந்து என்று என்னை ஈடுபடுத்த தாயை நீ சந்தனம் என் புத்திரத்தாயே முந்தன் பூஜை பொற்பாதம் போற்றி 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 போற்றி. என்ன தாய் இருக்கின்றார்களோ, திருடனாக இருந்தாலும் தன் மகனை காத்துக் கொள்ளணும். எப்படி திருடனும் வாயால் சொல்ல மாட்டாங்க. அவங்க பஞ்சமா பாடல்களை புரிந்தார்கள். என் பிள்ளை நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லுவா பெற்றவங்க. ஆனால் தந்தை அப்படி அல்ல, தன்னை காட்டும் ஒரு வழி அதிகமாக இருக்க வேண்டும். ஏன்னா அப்ப இருந்த பேரை காட்டும் புள்ள ஒரு வழி மேல பேர் இருக்காதான் அவனுக்கு ஒரு பெருமை. தன்னுடைய மகன் இப்படித்தான் இந்த நாட்டிலே வளர வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய தந்தை என் தெரியுமா செய்வார். சிறிய குழந்தைகளாக நாங்கள் இருக்கின்ற பொழுது பாரடாமல் இந்த உலகத்தைப்பா, இந்த உலகத்தை இப்படித்தான் வாழ வேண்டும், என் உலகத்தை காட்ட வேண்டும் என்றால் கீழே இருந்து காட்டினா இந்த உலகம் தெரியுமா? தெரியாது. ஆகையினால் என்னை தோல்வே ஏற்றி தந்தையே போற்றி 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 போற்றி. அப்படிப்பட்ட என்னுடைய தாயும் தந்தைக்கும் மங்களமே தாயும் தந்தையுமாக என்னுடைய தந்தையே இருந்து எங்களை வளர்த்திருக்கிறார் என்றால் எப்படி வளர்க்கிறான்?
என்னுடைய தாய் இருந்தால் என்ன வேலைகளை எல்லாம் செய்வார்களோ அதுபோது கண்ணுக்கு மை தீட்டி கனகாபரணங்களை குட்டி பால்விழாவை காட்டி கண்ணன் சக்கரை கலந்த பாடவனத்தை முட்டி அழகான ஒரு பெயரையும் கூட்டி அதை வளர்த்த தந்தைக்கு மன்னரே ஒரு நாடகத்தை 2 மணி நேரத்துல முடிக்கலாம். இருக்கிற புள்ளிவா அப்பனை மதிக்குதுல ஒரு அப்பாவோ ஒரு புள்ள எப்படி செய்யறாரு வேற ஒண்ணும் இல்லை. எந்த புள்ள அப்பனை மதிக்குது அம்மாவை மதிக்குது. முதல்ல அவங்க வீட்டுல அவங்க புள்ள கதையை போட்டா போகும். என் தம்பி திருமணத்தை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு செந்தாமரை போல் அழகாக இருக்கிறது அல்லவா? ஆமா, சந்தனை போல் இருக்கிறது. ஆகையினால் திங்கள் என்றும் மங்களகரமாக வாழ்வாள். அந்த வேலையை விட்டு பந்த வேலை முடிச்சுக்கிறேன். ஆமா, புள்ளைய கூட்டுமா புள்ளைக்கு என்ன வேலை இடணும் என்ன தெரிவிக்கணும்னு அப்புறம் புள்ள பசங்க இதானா புள்ளைய மாட்டு பேச விட்டு நிக்கிறேன். சின்ன புள்ள உள்ள நேரம் பேசினா எதாவது ரத்த கொதிப்பு வந்துடாது. நல்ல வார்த்தை வராதா? உள்ளது கேட்டு எங்க அப்பா நான் சொல்றத கேளு. நாளைக்கு அம்மாவாசை. உனக்கு உடம்பு சரியில்லை. ஆனா உடம்பு சரியில்லை காயில கலக்கிறான்னு சொல்லுவான். அவன் நல்லா தான் இருப்பான். ஏத்துட்டுக்காரன் நெல்லாக்கிறவன் செத்துருவான். அதுக்காக சொல்றேன். எதுக்கு பிள்ளைய போட்டாரு? எதற்காக தெரியுமா? எதுக்காகப்பா? எனக்கும் வயதாகிவிட்ட காலத்தில் உங்க அண்ணன் செய்யற அக்கிரமம் தாங்களா? அது உங்க அண்ணன் ஊர்ல இல்லைன்னா அக்கிரமம் பண்றான். ஊர் தினம் போல இந்த ஆட்சியில இப்படி எல்லாம் நடக்கலாமா? ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். உங்க அப்பாவால முடியாது. ஏன் உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியல? அதனால ஏன் தான் உட்கார முடியும்? அதனால இந்த நாட்டினுடைய இளவரச பட்ட உனக்கு முடிசூட்டி விழா என்னப்பா இது? முன்னே பிறந்த அண்ணன் ஒருவன் இருக்கின்ற பொழுது நான் இந்த மகனத்துக்கு ஆசைப்படலாமா? அந்த பதவியை நான் ஏற்றுக்கொள்ளலாமா? அப்படின்னா இந்த நாட்டை உங்க அண்ணன் கிட்ட ஒப்படைக்கணும். குட்டி சவரா போயிடும். குரங்கு கோவம் கோட்டை வந்து கத்தும். நீ சொல்றது எனக்கு புரிகிறது. குரங்கு பூமாலை கிடைச்ச மாதிரி ஆயிடும். ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் கெட்டவனாகவே இருக்க மாட்டான். திருந்துவான் அல்லவா? நான் நாடு பூரா போய் சுத்தி வந்தேன். எங்க பார்த்தாலும் இந்த நாட்டு நல்ல மாதிரியா திருத்தணும்னா இளைவருக்கு பட்டம் சுட்டணும். வயசான கிழமை எங்கன்னா காய்ச்சி ரமேஷ் போகணும். கும்பலா பேசி நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பது உன்னைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். என்னப்பா இது தெய்வ சங்கடமாக இருக்கிறது. அப்பா நானும் ஆண்டவன் மீது வைத்துக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுது பார்த்தாலும் கிருஷ்ணா 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 என்று ஆண்டவனையே கொண்டு கொண்டு வருகிறேன். எனக்கு இந்த பொன்னாசை மண்ணாசை எல்லாம் எதுவுமே கிடையாது. நாட்டு மக்களை நல்ல முறையில் வழிநடத்த வேண்டும் என்றால் அதற்கு தலைவர்கள் இருக்க வேண்டும் அல்லவா? உண்மைதான். அதனால் என்னவோ எனக்கு பிறகு நீதான் நாடாளணும். என்னுடைய ஆட்சியை நாட்டு மக்கள் விருப்பம். நீங்கள் என்னதான் உரைத்தாலும் ஒரு விண்ணப்பம் சொல்லுங்க. இந்த இரவு நான் யோசித்து ஒரு நாள் உங்களுக்கு அவகாசம் அவகாசம் கொடுங்க. அப்படியா? நான் யோசித்து பிறகு பதில் சொல்லுவேன். நாளைக்கு காலையில வெடிஞ்சா நல்ல சுபேட்சமான செய்தியா வரணும். அவ்வளவுதான். நான் சொன்ன நாடகத்தால வேற நாடகம் ஆடுறாங்க காசு கீச்சு கொடுக்காத விட்டு போறேன். நல்ல செய்தியா வரணும். உங்க கழிச்சு எதுவும் நடக்காது. நான் சின்ன வயசுல இன்று ஒரு நாள் ஆலயத்துக்கு போங்க. இந்த நாராயணன் சொல்லுங்க. இந்த நாராயண அருள் கொடுப்பார். அந்த பகவான் எனக்கு கட்டளை இட்டால் நான் தாராளமாக நாராயணா கோயிந்தா என்னடா இப்படி தெரிவித்து விட்டு சென்று விட்டான். என் மனசுல ஒரு சந்தேகம் ஐயா. ஏண்டா அவர் சொன்னதுலயே ஒரு நியாயம் இருக்குது. என்ன
இன்னொரு நாள் நாராயணனுடைய அருளை பெற்று நாளைக்கு நான் வந்து முடிவை சொல்றேன். சரி, முடிவே நல்ல முடிவா சொன்னதா இருக்கட்டும். நாளைக்கு பட்டாபிஷேகமா வைக்கணும்னு வச்சுக்க. ஆமா, இந்த செய்தி அந்த திருட்டு பையன் இந்த பேமாடிக்கு பிறந்தவன், யாருக்கு அந்த கண்டவனுக்கு பிறந்தவன், பெற்றவன் நானா திட்டுறேன்? ஊர் மக்கள் தப்பு பண்றவனை திட்ட மாட்டாங்க ஐயா. உண்மை, பெற்றவங்க தான் திட்டுவாங்க. உண்மை, எந்த கம்யூனிட்டிக்கு போனதோ எந்த நாதாருக்கு போனதோ இதெல்லாம் அக்கிரமம் பண்ணுது அநியாயம் பண்ணுதுன்னு பெற்றவங்க தான் பேசுவாங்க. நாட்டு மக்கள்லாம் அந்த மாதிரி பேசுறாங்க. அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? 10 பேரை இட்டும் வந்து இங்க ஒரே கலாட்டா பண்ணி உன்னுக்கும் உன் மகனுக்கும் இந்த பட்டாபிஷேக விழாவை நடத்திடுவாரு, தடுத்துடுவாரு. அப்படியா? ஆமாங்க. அப்படி என்றால் அவன் இந்த நாட்டில் இருந்தால்தானே அப்படி நடக்கும். அப்புறம் என்ன பண்ண போறீங்க? மாற்று நாட்டு மன்னன் வேற்று நாட்டு மன்னன் கப்பப்பணம் கொடுக்கவில்லை. அது தென்னனை பெற்றுவாரா என்று அவன் நாட்டை விட்டு கடத்தி விட்டான். நீங்க சொன்னா உன் பையன் ஏற்றுவார் கண்டிப்பா. நீ இந்த நேரமும் காசு பணம் இல்லாட்டா ரோல் போடுறாரு. 10 ரூபாய் கிடைக்கலைங்க. 10 ரூபாய் நானே காலையில இருந்து ஓடலாம் சொல்றேன். 10 ரூபாய் 500 ரூபாய் இருக்குது. 10 ரூபாய் சில்லறை கிடைக்கல. அந்த மாதிரி பணம் இல்லாத காலகட்டத்தில் அவர் இருக்கிறார். உண்மைதான். இப்ப போய் கப்ப பணம் வாங்கி விடணும்னா பணத்து மேல ஆசை வச்சு வேற்று நாட்டுக்கு செயல்படுவார். ஆமா, பின்னாலே நம்ம ஆட்களை கொலைகாரனை விட்டு ஏன்னா வாய்க்கா மூட்டில ஏரிக்கல்ல வெட்டி போடுறான். ஆமா ஐயா, நாட்டுக்கு வீட்டுக்கு ஆளாத பிள்ளை இருந்து என்னடா பையன் தவ பண்ணா ஒண்ணு மாதிரி தான். ஏண்டா கெட்ட பிள்ளை ஊர்ல கெட்ட பேர் எடுப்பதை விட அவனை கொன்று விட்டால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆமா, அந்த நேரம் பார்த்து ஒரு பட்டாபிஷேகம் பண்ணிடலாம். உண்மைதான். சரிங்க ஐயா. எங்க எங்க இருப்பாரு தெரியல. எங்க இருந்தாலும் எங்க இருப்பான்னு நினைக்கிறேன். எங்க இருப்பான்னு நினைக்கிறேன். யாரு எங்க இருப்பான்னு எனக்கு தெரியாதா? என்னடா ஏங்க, ஏதாவது ஒழுவு ஓட்டுறோம், காலையில் தூங்கி எந்த கோழிக்கு போவான். ஆமா, விவசாயி. ஆமா, வியாபாரக்காரன் ஏன்னா காலையில் பொழுது வந்து சவுக்கு தோப்புக்கு போவான். சவுக்கு ஏப்பாது. ஆமா, போமாவும் எங்க போவான். எங்க போவோம்? பொழுது போனா பொழுது இருந்தா சாராய கடை, கல்லு கடை நம்ம போய் கொண்டாடுறோம். எங்க இருந்தாலும் கொண்டு வா. படைக்கப்பட்ட மரத்தை அப்படி இருக்க மாத்திரத்திலே அருகாமையிலே காவலன் இருப்பான். எங்கே சென்றிருக்கின்றான்? அவன் கால தாமதத்துக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. அவன் வருகை எதிர்பார்க்க வேண்டும். பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். அருகாமையில் இருக்கும் காவலன் எங்கே சென்றிருக்கிறார் தெரியவில்லை. அழைத்து பார்க்கலாம். காவலா
முடியடா தங்களுடைய ஆசீர்வாதம் இன்று போல் என்று இருக்க வேண்டும் ஐயா. அப்படியா? அது மட்டும் இல்ல. எனக்கு வேணாம். நான் என்ன கேட்கிறேன்? நீ என்ன பேசுற? தூக்கி அப்படி போடுறோம். என்ன கண்ட நீ என்ன சொல்றீங்க? டேய் ஐயா எனக்கு முன்னால மகனாக வருகிறார். மகனாக வருகிறார். அப்படி எண்ணி கை கட்டி பைக்கிலத்து கச்சம் கூட ஐயா கை கால்லாம் ஆடுது. யா ஏன் தான் நடக்க முடியல? என்ன காரணம்? என்ன சத்து இல்ல? சத்து இல்லையா? ஏன் சத்து இல்ல? நம்ம சாப்பிட வேண்டியது இல்ல முடியல. அதுக்கு சாப்பிட வேண்டியது எங்க கை நடுதுன்னா என்ன? என்னது? அது இல்லையா? எது இல்ல? நீங்க 4 நிலம் இல்ல. எது இல்ல? அவரு பிறந்துட்டானா இவரு பிறந்துட்டானு கடையை சாத்தி போடுறாங்க. அதனால போய் ஏமாந்து வந்துட்டேன். அதனால கை காலு நடக்குது. உங்களுக்கு அவன் கூட இருக்கிறத எங்கன்னா என்ன மேய்க்க போகலாம். என்னது? என்னடா மாடா மாடா என்னது? ஆடு மாடு வச்சவன் தானே வாங்கிட்டான். பண்ணி வச்சு மேய்ச்சவன் தான் இன்னைக்கு பெரிய பணக்காரன். ஓதப்பட்ட ஷாக்க சும்மா இருக்க. அங்க யாரும் பேசும்போது போன கோடியே முடிஞ்சு இது எந்த நாடு? வீரமகேந்திரா. ஆயிரம் மாயூரம் வீரமகேந்திரா. மகேந்திராபுரி. இது அரசாட்சி செய்யக்கூடியவர் யாரு? எங்க அப்பா. உங்க அப்பா யாரு? தந்தை யாரு? வீரதத்தன். வீரதத்தன். வீரதத்தனுக்கு 2 பிள்ளைகள். உங்க சொந்த அப்பாவா அவரு? யா இல்ல அவரு அரசாங்கத்துல இருக்கிறாரு. ஆமா. இன்னும் ஊர் ஊரா சுத்தி கிடக்குறிய. டேய் கவலா என்ன? அதுக்கு காரணம் இருக்கிறதுடா. என்னங்க இது? எங்க அப்பா செய்தது அவ்வளவு குற்றம். பெத்ததா? ஆமாண்டா. என்ன செஞ்சார் தெரியுமா? என்ன பண்ணாரு? டேய் ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல வெண்ணையும் ஏன் கண்ணு வந்துட்டான்? டேய் பழமொழி. ஆமாண்டா. ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வச்சிராங்க எங்க அப்பா. ஏன் பொலிவு போட்டுட்டா? எதுக்குடா? சுண்ணாம்பு. டேய் ஓஹோ பாரபட்சம். சொல்லுங்கடா. அதான் வெண்ணெய் வைக்கிறாரு சுண்ணாம்பு வைக்கிறாரு. டேய் அவர் செய்யற காரியம் அப்படி. ஓ உன்னை வெறுக்கிறார். உன் தம்பியை நேசிக்கிறார். ஆமா ஒண்ணு. ஆமா ஏன் பெத்த புள்ளிய ஒரு தவுப்ப வெறுக்கிறாரு? அதுக்கு என்ன காரணம்? என்ன அப்படின்னு நான் என்ன தப்பு செய்யறேன்? உனக்கு நல்லா தப்பா செய்யறேன். என்ன அப்படி தப்பா பண்ணலையா? நான் தப்பு பண்றேனா? அப்ப ஏன் வெறுக்கிறாரு? ஏன் வெறுக்கிறாரு? டேய் நான் தப்பு செய்யறேன். என்ன ஒண்ணு குடிக்கிறேன். குடிக்க தெரியாதவங்க நீ குடிக்கிற. ஆமா. நம்ம 10 பேர் போய் குடிக்கலாம். அரசாங்கத்துக்கு பணம் எப்படி போய் பெரியவங்க என்ன சொன்னாங்க? குடியாத வீடு விடியாது. நம்மளே குடிக்கலாம் வெளியுமா? அதான உண்மை. இட்டினாலும் நடக்கும். ஆமா அதை கூட விடுங்க. தெரியுங்க அந்த காலத்துல காவடி கல்லு குடிக்காதவன் கழுதுக்கு சமானம். ஆமா. அப்ப நம்ம குடிச்சா தானே நல்லவன். நல்லவன். குடிக்கலாம் கழுது தானே உண்மை. கூட கோவேரி கழுது சொல்ல மாட்டாங்க. குடிக்கிறேன் இது ஒரு தப்பா? விவரம் தெரியாதவங்க சொல்லுவாங்க. குடிச்சுட்டா அது மட்டும் செய்ய மாட்டான். வீடு போட்டு திருடுவான். பணம் வச்சிருந்து செலவு பண்ண தெரியல. நீ எடுத்து செலவு பண்ற. அதானே 10 பேர் இட்டு போய் வாங்கி கொடுக்குற. அது ஒரு தப்பா? அது மட்டும் கிடையாது. குடிச்சுட்டா வீடுகளுக்கு தீட்டு கொடுத்துவேன். ஊரை விட்டு போயிட்டா கல்லு வீடு மெத்த வீடு வரப்போகுது. உண்மை. அது செய்யறேன். அதை விடுடா. இன்னும் ஒரு தப்பு இல்ல தெரியும். என்னது? கண்ணில கிடைத்த கண்ட பெண்களை கற்பழிக்கிறே. உலகத்துக்கு உருப்பணம் பண்றீங்க. உருப்பணம் பண்றீங்க. அதானே இது ஒரு தப்பா? எல்லாம் 10 பவுன் போட்டா 10 லட்சம். வண்டி 1 லட்சம். ஆமா. அலமாரி கட்டில் பீரனு 50 லட்சம் செலவு பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. உண்மை. கிட்ட போய் அவன் கல்பனை பண்ணிட்டு போகும்போது
என்னடா அவன் செய்யற வேலையை நீ செலவில்லாத செய்யறான். தப்பா இது ஒரு தப்பா? நீ உனக்கு கையாலே செலவு கட்டணும். யா இவ்வளவு நன்மையை செய்யறேன். அது தெரியல எங்க அப்பா டேய், ஆனா இது ஒரு தப்புன்னு என் தம்பியை நேசிக்கின்றார், என்னை வெறுக்கின்றார். கதையை விடுங்க. ஆய், இப்ப என்ன பணம் காசு என்ன வச்சுக்கிறேன். ஏய், என்கிட்ட இருக்குதா? இன்னைக்கு 2 நாளா ஒண்ணும் இல்லாத கிடக்குறேன். சரி, என்கிட்ட இருக்கு பணம் காசு. யா, என்னடா? ஐயோ, பணம். எங்க பணம். ஏது? பணம். எங்க? வந்தது. எப்படி? எப்படி 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 எப்படி? அதாவது வெளிநாட்டுல உங்க அப்பாவுக்கு நம்ம நாட்டுக்கு சேர வேண்டிய கப்ப பணம் 3 நாட்டுல பணம் கட்டணும். அடடே. அந்த பணத்தை வாங்கி வரதுக்கு உங்க அப்பாவுக்கு ஆளு கிடைக்கல. இருந்தாலும் 2வது இருந்தாலும் நான் பெத்த புள்ள கொஞ்சம் நல்லவனை கட்டணும், என் பெரிய புள்ளைய கூப்பிடு அதெல்லாம் போய் வாங்கி வரட்டும் அப்படி சொல்லிட்டாருங்க. யார் எங்க அப்பாவை சொன்னாரு? எங்க அப்பா போய் பார்க்கலாம். டேய், டேய். எங்க அப்பாடா? பார்க்கலாம்ண்ணா. ஏய், காவலா. எந்தெந்த நடந்தாலும் தான் சொல்லுவாரு. ஏய், அது ஏன்டா கேக்குற பேசாம? உங்க அப்பா முகத்துல முழிக்க கூடாதா? என்ன பெத்த தவப்ப முகத்துல புள்ள முழிக்கூடாது. ஆமாடா. ஏன் உங்க அப்பா உன்னை என்ன பண்ணிட்டாரு? ஏய், எங்க அப்பா எதுவும் செய்யல. ஒண்ணும் பண்ணல. என்ன ஒண்ணு செய்யல. அப்புறம் நான் குளிச்சனா சும்மா இருக்கக்கூடாதா? அவர் தலையில எட்டி உதைச்சாங்க. நீ ஆமா. அது மட்டுமா செஞ்ச? ஆ. ஏய், அவர் முகத்துல கொத்து கொத்தா காரி மூஞ்சி, தவப்ப மூஞ்சில பெத்த புள்ள காடி மூஞ்சி. காரி மூஞ்சி. அது மட்டுமா அவர் தோல் மேல எட்டி எட்டி உதைச்சாங்க. அதனால முகத்துல முழிக்க வெக்கமா இருக்கு. உண்மை. கூச்சமா இருக்கு. கூச்சம். ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஏன்? என்னதான் தவப்பன திருப்பி போட்டு வச்சாலும் திரும்ப தவப்பங்கிட்ட பேசுறதுக்கு மருந்து இருக்குது, ஒரு மருந்து அருந்தா. அது நட மருந்து. அதான் கூச்சம் தெரிகிற மருந்து. கூச்சம் தெரியுற மருந்து ஒண்ணு புரியல. ஏன் ஜுரத்துக்கு மாத்திரை கொடுக்குறாங்க. ஆமா. சளி பிடிச்சிச்சுன்னா தாண்டி கொடுக்குறாங்க. ஆமா. ஆனா ஒருத்தவங்க சண்டை போட்டுக்கணும்னா கூச்சம் தெரிகிற மருந்து. அது என்னடா ஒண்ணு புரியலையா? கூச்சம் தெரியுற மருந்து 2 கோட்டை குடிச்சுட்டா கூட்டம் கூச்சம் தானா தெரிஞ்சிடும். கோட்டா? ஏண்டா நம்ம கையில தான் இப்ப காசு இல்ல. கோட்டுக்கு எங்க போகணும்? நான் ஏற்பாடு பண்றேங்க. அப்படியா? நீயா? நம்ம ஊருக்காரு பாண்டிச்சேரி ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட சொன்னா வரும்போது அப்படியே மடியில் வாங்கி வந்துருவாரு. அப்ப வாங்கி வந்துருக்கியா? நான் ஏன் அவர்கிட்ட சொல்லிருக்கிறேன். சொல்லியிருக்கிறேன். ஆமா. அது சாப்பிட்டா பாண்டியில குடும்பங்கிறாரு, இங்கேயே இருக்கிறாரு. நான் பாண்டியில குடும்பங்கிறாருன்னா பாண்டியன் தான் குடும்பம் இருப்பாரு. வாங்க. சரி, ஆகட்டும். மகனை அழைத்து வரச்சென்றான். எங்குதான் தேடிக்கொண்டிருக்கின்றானோ அவன் கிடைத்தானோ கிடைக்கவில்லையோ அந்த கொடுமைக்காரன் அவன் செய்வது அக்கிரமத்தையே செய்து கொண்டிருக்கிறான். அவன் முகத்திலேயே வீழ்க்கக்கூடாது என்றுதான் இருந்தால் தர்ம சங்கடமான நிலைமை வரட்டு சந்திக்கலாம். அப்பா ஐயா ஐயா அப்பா 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 மூத்த மகன் 1994 வாழ்க வாழ்க. அப்பா அழைத்த காலடா காரணம் இருக்கிறது. என்னது? இவ்வளவு வீராதி வீரனாக நீ இருந்தும் எனக்கு என்னடா பொருள் இருக்கிறது? கலிங்க நாட்டு மண்ணும் கருணாகரன் 20 ஆண்டுகளாக கப்பலும் செலுத்தாமல் எத்தனை ஆண்டு? 20 ஆண்டுகளாக கப்பல் 20 ஆண்டுகள். ஆஹா 22 13 22 22 40 40 கோடி திரவியம். ஆமா 40 ஐயா ஆ இப்ப அரசாங்கத்திலயும் பணம் இல்ல. சரி
கஜானாவெல்லாம் காலி ஆகி போச்சு. அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்பா கிட்ட நல்ல பெரிய எடுத்துக்கணும். இனிமே நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு இனிமே நான் குடிக்க மாட்டேன். இதுக்கு மேல குடிக்க கூடாது. வாங்கறது வீணா பணத்தோட கப்ப போயிட்டோம். 40 கோடி திரவியம் நம் கை செலவுக்கு பணம் இல்லை எழுந்தோம். 40 கோடி தெரிவித்து போயிட்டு வாங்கி வந்து எஜானோட போட்டுட்டு அப்பாவுக்கு நல்ல புள்ளியா இனிமே நீங்க நடந்துக்கணும். எந்த பணத்தை கொண்டு எங்க செலுத்துறது? நல்ல புள்ளியா நடந்துக்கணும் நான் சொன்னீங்கன்னா நடந்துக்க கூடாது. பார்த்து பணத்தை போய் வாங்கி வந்து நம்ம நாட்டில் இருந்தோம்னா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. உண்மை. பணத்தை வாங்கிக்கிட்டு வெளிநாடு புறப்படு. கேள்விப்பட்டங்க இதெல்லாம் சாராயம் சரியில்லை. வெள்ளை வெள்ளையா இருக்குது. வெளிநாட்டு சாராயம் சிவப்பா இருக்கும். அதினாடி சோப்பு. ஆமாங்க. அப்படியா? அது மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல எல்லாம் பெண்கள் எல்லாம் கருப்பு கருப்பா மாஞ்சவளா இருக்கிறாங்க. ஆமா. வெளிநாடு இருக்கிற பெண்கள் பூரா ஒரே சிவப்பா அப்படியா? கொழுவிட்ட மாதிரி இருப்பாங்க. கொழுவிட்ட மாதிரியா? அந்த மாதிரி ஒரே சரியா இருப்பாங்க. அதனால பணத்தை பெற்றுக்கொண்டு புறப்படு. இளையவரன் ஒரு நாள் அவகாசம் கேட்டு சென்றான். மன்னிக்க வேண்டும் உமது மகன் வெளிநாட்டுக்கு பணம் வாங்க சென்று கொண்டே இருக்கிறார். 100 பேர் நமது கொலையாளிகளை அனுப்பி அவர்களுடைய கதையை அங்கேயே முடிக்க சொல்லிவிட்டு எப்படியும் உன் பிள்ளை இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல உன் மகன் செத்துருவான். நீ என்ன 3 எண்ணெய் பேசி இளையவர் வந்துட்டாரா? இன்னும் காலையில் எதிர்பார்த்து ஒத்துக்கிட்டாரா? வெடிச்சு உள்ள நேரம் அவர் சிரிக்கத்தை பார்த்தா நல்ல முடிவோடு தான் வந்திருப்பார். அப்பா தாமசி ஒரு நேரம் அவகாசம் கொடுங்க, நல்ல முடிவாக சொல்கிறேன் என்றார். நாட்டு மக்கள் விருப்பப்படி நானும் யோசித்து பார்த்தேன். சரி, பகவானுடைய கட்டளையாக இருந்தால் யார் என்ன செய்ய முடியும் என்பதற்காகவே தந்தை சொல்லிக்க மந்திரமில்லை என்று சொல்வார்கள் அல்லவா? ஆமா. ஆகையினால் உங்கள் சொல்லி நான் சிறைமைக் கொள்கிறேன் தந்தை. பெருமகிழ்ச்சி அளித்தேன். பட்டாபிஷேகம். ஆமா. நாட்டு மக்களை வரவழைத்து இளைய பெருமானுக்கு அது இளைய பெருமான் இல்லை. முத பட்டாபிஷேகம் பேசுறோம். குறுக்க நாக்குட்டி ஓடு என்ன ஆக போதா? நாராயணா கோவிந்தா ஆண்டவன் அருளானே இருந்தால் இந்நாட்டை அரசு சூட்டி ஆழ்வதா அவ்வளவு வெளியிடையா? நாடு நலம் பெற வேண்டும், நாட்டு மக்கள் செழிப்பாக இருக்க வேண்டும், நாடும் வீடும் சுகம் பெற வேண்டும் என்றால் ஆண்டவன் அருள் இருக்க வேண்டும். பகவான் முடியாது. ஆமா. எம்பெருமான் ஆகிய ஸ்ரீமன் நாராயணன் கண்ணன் அவதாரம் எடுத்திருக்கிறார். ஆண்டவன் வரும் கிருஷ்ண ஜெயந்தி விழா, கிருஷ்ணன் பிறந்த நாளை கொண்டாடுவதுதான் கிருஷ்ண ஜெயந்தி. அந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை எது மறந்தாலும் அதை மறக்க கூடாது நடத்துறோம். நாட்டு மக்களோடு உரியடி விழாவாக நடத்தும். ஆமா, நடத்துறோம். எது மறந்தால் தேவி வழிபாடு. நாராயணா எனக்கு முடி சுட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களே ஆண்டவனே, என் தந்தையின் ஆவியை பறித்து கொண்டாங்க. இறைவா, இறைவா, இறைவா. திறமாதோ உன்மன கதவு மீண்டும் திரும்பாதோ நிகழும் உறவு உறவு திறமாதோ உன்மன கதவு. ஆண்டவனே,
வரைக்கும் இங்க நல்லதே நடக்கக்கூடாது. உண்மைதான். அப்பாவுக்கு நெடுநாள் வர வரைக்கும் நான் இந்த முடியை சுட்டிக் கொள்ளக்கூடாது. முடி சுட்டாம பண்ணாக்க அழ வேண்டும். அதாவது நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாலும் நம்ம பரம்பரையில தீபம் ஏற்றி பார்ப்பது வழக்கம். உண்மைதான். அந்த தீபம் அழிஞ்சு போச்சுன்னா ஆமா. ஒப்பான் பாவத்தை பண்ணணும். தீபம் நல்லா ஓங்கி ஏற்றி எரித்தார். புண்ணியம் பண்ணவர் சொர்க்கம் போவார். அப்படியா? கோயிந்தா போடுங்க கோயிந்தா. கோவிந்தா, 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 கோவிந்தா. ஆஹா, அப்பா புண்ணியம் பண்ணிருக்காரு. கோவிந்தா. ஆஹா. நீ நீரை ஊற்றிய பொழுதிலும் ஓங்கி எரிகிறது அல்லவா? அப்படி என்றால் என் தந்தை புண்ணியம் செஞ்சு செய்த ஆத்மா அவர் நிச்சயம் சொர்க்கம் சென்று சேர்வார். மக்கள் எல்லாம் காலையில இருந்து வீட்டுல அடுப்பேறியதாக கிடக்குது. ஆமா, எது ராத்தாங்கனாலும் தாங்களா இறந்து போன போனா ராத்தாங்களோட உண்மைதான். ஆண்டவன் அனுகிறதுக்காக வாங்க அடக்கம் செய்துவிட்டு சுடலைக்கு போகலாம். நாம் பிறந்த கண்ணை கடிக்க வேண்டும் அல்லவா? கோயிந்தா, கோயிந்தா. நாடு வந்து விட்டோம். அதிக நாட்டு மன்னரை பார்க்க வேண்டும். பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் பணம் செலுத்தி உன் தந்தையின் இடத்திலே கையொப்பம் வந்து பார்க்கலாம்.
அப்படி என்றால் ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது என்னவென்று தெரியவில்லையே. எனக்காக கலிங்க நாட்டு மன்னன் கருணாகரன் கம்பபலம் செலுத்தவில்லை என்று என்னை கம்பபலம் பெற்று வாய் அடித்திருக்கின்றார். அப்படி என்றால் அங்கு ஏதோ சூது நடக்கின்றது. புறப்படுகின்றேன். இப்பொழுது அரண்மனை செல்கின்றேன். என் தந்தையை பார்க்கின்றேன். அதுக்கு என்ன வழியை நிகழ்கிறேன். புறப்படுகிறேன். அறிகிறேன். முடியாது. வெளியூருக்கு போங்க. அதனால தானே கிளம்பிட்டா. இந்த ஊரா நீங்க? ஆமா. எனக்கு வயசாகுது, உங்களை நான் பார்க்க இல்லையா? பார்க்கல, பார்த்ததே இல்லையா? ஆமா, நீ யாரு விட்டு பையன்? டேய், நான் அந்த மோட்டு தெரு முன்சாமி விட்டு போயிட்டா. திருட்டும் நானும் மொப்பனை எப்படி எல்லாம் இருந்தேன் தெரியுமா? எப்படி அதெல்லாம் கேட்ட செத்துருவோம். எப்படி எப்படிப்பா? அப்படி உயிருக்கு உயிரா இருக்கு. என்ன மொப்பன்னா பணமத்த நுங்கு வெட்ட போய் கீழே வந்து கால் ஓட்டின்னு பத்து படிக்கா கிடக்குறேன். என்ன பெரியவங்க ஆமா, நீ யாரையா? என்ன தெரியல. தெரிஞ்ச நான் ஏன் கேட்கறேன்? கண்ணி அடிப்பேன். ஏண்டா ஆமா, மொப்பன் செத்து போட்டு உங்க அம்மா நிறையா கண்டலுக்காங்க இழுத்து ஓட்டிட்டாங்கம்மா. ஏடா எங்க அம்மா தண்டல் எடுத்தோன்னு எனக்கு தெரியுமா? அப்ப நான் சின்ன புள்ளடா. தெரியாதா? எனக்கு தெரியாது. சரி விடு. இப்ப என்ன? ஆமா, இத மாதிரி கேக்குறீங்க. நீங்க பக்கத்து விடா. நாட்டாம்காரரா? நாட்டாம்காரர் இருக்கிறாரா? நாட்டாம்காருக்கு கூச்ச வத்து பையன். என்ன விஷயம்? ஒரே கோபமா பேசுறீங்க. எதுனா கேட்டா ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த நாடு இருக்க நாடு ஆள்றானா பண்றதே சரியில்லை. அவங்களோட உங்களுக்கு என்ன வந்தது? நாட்டை ஆளட்டும், ஆளாது போகட்டும். எங்களுக்கு பசி பட்டினியா கிடைச்சாலும் விவசாயத்தை ஒண்ணும் ஈடேறல. விவசாயமா? ஆமா. ஏண்டா இப்ப காசி அதுலதான் அதிகமா கிடைக்குதுன்றாங்க. இப்ப உங்க அம்மா ஓடின பெப்படிக்கு அந்த வேலை தான் செய்யறியா? விவசாயம் செய்யறான். நம்ம விவசாயம் அழகாந்தாரா விவசாயம். நீயா? நீ என்ன? நான் தாண்டா விவசாயம் பண்ணேன். ஆனா நம்ம விவசாயம் மாதிரி எந்த ஊர்லயும் நடக்காதா? என்ன அடப்போடா. என்ன கரும்பு நட்டா சரியா வேலையில நஷ்டமாயி போச்சு. நஷ்டமா ஆயிட்டு. அந்த கரும்பு எவனும் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டான். ஏன்டா கரும்பு ஏன்டா வாங்க மாட்டோம்? ஆலக்காரல சொத்த கரும்பா போச்சு, அல்ல தக்க கரும்பா போச்சு. சரின்னு சொல்லிட்டு கம்பு வச்சுட்டான். கம்பு வச்சா அதுவும் எவனும் வாங்க மாட்டேன்ட்டான். எதற்காக? கம்பு எல்லாம் விலை போகாதுன்ட்டானுவான். சரி போனா போதுன்னு நெல்லி நட்டுடா. அதுதான் பட்ட போட்டு மழை நஞ்சு முளைச்சு போச்சு. அது எவனும் வாங்க மாட்டாங்க. இனிமே நெல்லி நடக்கூடாது, கரும்பு நடக்கூடாது, கம்பும் நடக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை வந்து பையன் இங்க இருந்து நேரா ஒரே ஓட்டமா ஓடணும். பெருமுக்களுக்கு போய் கருநெல்லி வாங்கி கொல்லி பூரா நட்டா. ரெண்டே நாள் எடுத்துருக்கா போறேன். கருங்கல் எப்படி வைக்கும்? ஓட்ட ஓட்டமா ஓடல கருங்கல் வாங்கி நட்ட பெரிய அது எப்படி எல்லாம் வாங்கிட்டான்டா. எவன்டா வாங்கும்? ஒரு ஏக்கரையும் மனை போட்டா, மனை போட்டா பூரா வித்துடுறான். ஓஹோ, என்னமோ நினைக்கிறது. அதே மாதிரி நினைச்சுக்க. உனக்கு இருக்குடா. அப்ப நீங்க செய்யற பயிரை காட்டு மிருகம் அழிக்குது. இந்த நாட்டுல இருக்க முடியாது. அந்த அப்பனும் செத்துட்டான். பெரியவனும் ஊர்ல அநியாயம் பண்றான். அநியாயம் பண்றான். சின்னவனும் அதை கண்டுக்கல. எல்லாம் இந்த ஊர்ல வாழறத இந்த சொம்பு ஐயா இளவரசரே. தெரிகிறது ஐயா, நமது நாட்டு மக்கள் நட்டு வச்ச பயிரை காட்டு மிருகம் அழிக்கிறதுன்னு வந்து சொல்றாங்க. குடிமக்கள் என்பதும் அங்க பாருங்க, அங்க பாருங்க. மகாராஜா மகாராஜா மகாராஜா, நீங்கள் யாரும் மனக்கலங்க வேண்டாம். நீங்கள் இடிந்த பயிர்களை காட்டு மிருகங்கள் வந்து அழிக்கிறது. ஆகையினால் நீங்கள் எல்லோரும் ஊர் விட்டு போகணும்னு நினைக்காதீங்க. நினைக்க கூடாது. நான் இருக்கின்றேன். நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியா? குடிமக்களுக்கு ஒரு குறை என்றால் ஒற்றுமை சேர்ந்தது அல்லவா? ஆகையினால் நாம் இப்பொழுதே புறப்பட வேண்டும். நாட்டு மக்களுக்கு குறை என்றால் இந்த மண்ணை சார்ந்து. ஆகையினால் நீங்கள் சென்று பாருங்கள். நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியே அப்படியே
வருஷம் வரி கட்ட மாட்டீங்க. இந்த வருஷம் வரி எப்படி ஐயா கட்டுறது? பாவம் அவர்களே நலிந்து போயிருக்கிறார்கள். வருஷம் ஒரு வரி தானே? இல்லைங்களே, அவர்கள் எப்பொழுதுமே 4 வரி கட்டுகின்றார்கள் வருடந்தோறும். ஆமா. நீர் வரி ஒன்று, நிலவரி ஒன்று, இப்படி எல்லாம் கட்டுகின்றார்களோ, விவசாய வரி, அதாவது பயிர் வரி ஒன்று வரி, இப்படி 4 வரி கட்டுகின்றார்கள். அதில் நீ ஏதாவது வரியை தள்ளிவிடு. 2 வரி எடுத்துடலாம். எடுத்துரு. 2 வரி தள்ளிடலாம். என்ன வரி? அந்த ஜனவரி பிப்ரவரி. ஜனவரி பிப்ரவரி. அதுக்கு அடுத்த மாதம் நீங்க பணம் கட்டணும். அப்படியே. ஆனால் தந்தையார் இருந்த பிறகு உங்களுக்கு முதல் வேலையா காட்டுக்கு வேட்டைக்கு சென்று நாட்டு மக்கள் குறைய தீர்க்கணும். நல்ல ஒரு வேலை தான். இருந்தாலும் புறப்படுங்க போவோம். புறப்படலாம். வாங்க வாங்க வாங்க. நாம் வெறுமனே போகணும். காட்டுக்கு வேட்டைக்கு போனா நாட்கள் அங்கே காலகட்டத்தில் மிருகங்கள் செஞ்சிருக்கும். வேற வாழ்ந்தாலும் நாம் போகின்ற அந்த திருமணமானவர்களாக இருந்தால் மனைவியை பல்வேறு வார்த்தை சொல்லிவிட்டு போக வேண்டும். ஆமாங்க. எங்க போனாலும் அந்த காரியம் நல்ல மாதிரியா முடியும். என்னையே எடுத்துங்க. நான் வீட்டு கிளம்பி வந்தா என் பொண்ணாட்டி கிளம்பி ஒரே ஓடுவான். எங்க ஓடி எதிரில் வருவாங்க. ஓஹோ, ஒரு நல்ல முகராசிக்காக பார்த்துட்டு போனா போற காரியம் செய்யுமா. அந்த மாதிரி உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும். நான் இப்பொழுது என்னுடைய மனைவி தயாரில் இருக்கின்றார்கள். இளவரசி. ஆமா, அதை அடுத்து வருகிறேன். அடுத்து புறப்படு. அம்மா இளவரசி. அதன்